அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்க தெரிஞ்சவர்கள் டக்கு 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 டக்குன்னு எடுத்து என்ன பண்ணணும் அப்படி நல்லா கவனிங்க. சொல்றேன், அப்புறம் வாசிங்க. நான் இப்போ வாசிக்க சொல்ல ஆமே சொல்லிட்டே இருக்கு, அப்ப நீங்க வாசிக்கிறீங்க. ரைட், நல்லா கவனிங்க. வேதத்தை எடுத்துட்டு வந்தவங்க எல்லாரும் வேதம் எடுத்துருக்கீங்களா? வேதம் வச்சிருக்கீங்களா? இருக்கா வேதம்? எடுத்துருக்கீங்களா? திருப்பீங்களா? ரைட், நான் சொல்ற பாருங்க, எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். திக்கனாலும் பரவாயில்ல, எழுத்து பிழையானாலும் பரவாயில்ல. ஆமே வாசிக்க வாசிக்க கரெக்டா வந்துடும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலையில நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது பாருங்க, மாற்றி மாற்றி வாசிப்போம் சில நேரத்தில், ஏன்னா கண்ணு மயக்கமா இருக்கும். ஆமே அல்லேலூயா. ஒரு சின்ன பிழை மாறிச்சுன்னா அது அந்த அர்த்தம் என்ன போயிடுது, வேற மாதிரி மாறி போயிடுது. அல்லேலூயா. அதனால நம்ம கவனமாக வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க தெளிவாக வாசிக்க ஆரம்பிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறவங்க நான் சொல்லும் போது ஆளுக்கு அந்த வசனத்தை ஒவ்வொருத்தரா நீங்க வாசிக்கணும். ஆமே சத்தமா வாசிக்கணும். அல்லேலூயா. 3 நாள் சாப்பிடாத மாதிரி மெதுவா வாசிக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி மெதுவா வருதுன்னா மைக் கொஞ்சம் வாங்கிக்கங்க நீங்க. ஆமே ரைட், வாசிக்க பார்க்கலாம். சகோதரரே, சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறான். நல்லா கொஞ்சம் வாசிக்கப்பா. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை, நல்லா கவனிங்க, என்ன சொல்றாருங்க, மரணத்தினின்று ரட்சித்து. இந்த வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. மரணத்திலிருந்து ரட்சித்து. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணத்திலிருந்து ரட்சித்து. யார அப்படின்றாருன்னா, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தில் போனவர்கள், ஆண்டவரை அறியாமலே இருக்கிறவர்கள், அவர்களை யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வராங்களோ அவங்கள மரணத்திலிருந்து ஆண்டவருக்குள் அவர்களை ரட்சிக்கப்பட, காப்பாற்றப்பட அவர்கள் கிரியை செய்கிறார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை மேற்கொண்டார், மரணத்தை வென்றார். மரணமே, நீங்க தான் சொல்லணும் அத. ஐயோ, சாம்பார்ல ரசத்துல உப்பு போடாத மாதிரி சொல்றீங்களே. மரணமே, பாதாளமே, நான் முடிஞ்சா அதை வாசிச்சு நம்ம சேர்ந்துப்போம். எதுக்கு வம்பு? அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமதவர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை, இன்னொருவர் 25ஆம் வசனத்தை, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம், ஜெபல்ல ஜெயம் எங்கே? முடிச்சா? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற, நித்திய ஜீவன் கொடுக்கிற, மரணத்தை ஜெயிக்க செய்கிற தேவனுக்கு ஆத்திரம் அப்படின்னு போடல. ஸ்தோத்திரம். வாயை திறந்து எல்லாரும். அதுக்கு தான் ஆரம்பமே சோத்திரம் போட்டோம். ஆமே, யாராவது சோத்திரம் போட்டீங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப சோத்திரமே வர மாட்டேங்குது பாருங்க, ஏன்னா 100 சோத்திரம் வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. எங்க ஆய மாட்டேங்குது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நான் வாசிக்கிறது போல வாசிக்கணும். நீங்க மைண்ட் முடிச்சுக்கிறீங்க. வாசி கரெக்டாக தான் வாசிக்கிறீங்க, தப்பு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எனக்கு சத்தமாக வாசிக்க பார்க்கலாம். ரெடி, 1 2 3.
ஒரு கையில பைபிள் வச்சு ஒரு கையில சுதந்திரம். இப்ப பைபிள் எடுத்து மேல காட்டிட்டு ஒரு சுதந்திரம். ஆமா, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை சொல்லுகிற ஒரே புத்தகம். அல்லேலூயா. இயேசுவுடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரே புத்தகம். அந்த மரணத்தை நான் ஜெயிப்பேன்னு சொல்ற ஒரே புத்தகம். அந்த மரணத்தை நீயும் என் மூலமா ஜெயிப்பேன்னு சொல்கிற ஒரே புத்தகம். சோத்திரம். பரிசுத்த வேதாகமம். அங்க பார்த்து பேச எல்லாரும் கூடாது, இங்க கவனிக்கணும். கேட்பேன், நடுவுல கேள்வி கேட்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் என்ன கவனிக்கணும். ஆமென். அதுக்கு தான் நான் இங்க நின்று பேசுறேன். அல்லேலூயா. நீங்க அங்க பேசிக்கிறதுக்கு நான் பேசல இங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? நீங்க செய்தி நேரத்தில் யாரை கவனிக்கணும்? என்னையும் கவனிக்கணும், பக்கத்தில் இருக்கிற ஆளை தூங்காம கவனிக்கணும். அல்லேலூயா. தூங்கினா ஒரு தட்டு போடணும். ஏன்னா நைட்லாம் வேலை செஞ்சுட்டு போயிட்டு வந்தாங்க, அதனால தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அழகே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை பார்த்து அவர் உன் கூர் எங்கே, உன் வல்லமை எங்கே, உன் அதிகாரம் எங்கே என்று சொல்லி குரல் கொடுத்தவர் ஒருவர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு எத்தனையோ பேர் கட்சிக்காரங்க குரல் கொடுக்குறாங்க, ஜாதிகளுக்கு குரல் கொடுக்குறாங்க, மக்களுக்கு குரல் கொடுக்குறாங்க, இனங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குரலை கொடுத்தவர் எதற்கு தெரியுமா? நீ ஜெயம் எடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அல்லேலூயா. அதுதான் 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, 12ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, 13ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சத்தமா வாசிங்க. வருமா 1 தீமோத்தேயு 1:10 மாத்தி மாத்தி வாசிடக்கூடாது. ரைட், கரெக்டா டக்குனு சத்தமா வாசிங்க. வேசி கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷனை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய 2 தீமோத்தேயு மன்னிக்கவும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, மரித்து உயிரோடு கூட எழுந்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அதாவது மரணம் இல்லை, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தபடினாலே அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பாதாளத்தை ஜெயித்தார். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிற ஜாதிகளுக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டு அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும், பரலோகத்துக்கு வந்து நான் சேருகிற அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். கிறிஸ்து நீ
அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணமான காரியங்களை செய்து ஆண்டவரது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் ஊழியக்காரனானேன் என்று சொல்லுகிறார். அதற்காக நான் போதகரானேன் என்று சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? அந்த வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆரோக்கியமான வசனங்களை, சட்டத்தை கை கொண்டிரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஜீவன், நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டுமா? அந்த மரணத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா? உங்களுக்கு வரக்கூடிய மரணமான காரியங்களை நீங்கள் ஜீவனாக்கி கொள்ள வேண்டுமா? சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கடவுளுடைய வல்லமையான செயல்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கே வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேகமாக நாம் பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான அழிவில்லாத நித்திய ஜீவன். அல்லேலூயா. சத்தமாக அலைய சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவன் பாவம் செய்வாயானால் அவன் மரித்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க, வாங்க கொஞ்சம் வாங்க. இனிமேல் அவன் நிறைய பேருக்கு தூக்கம் தள்ளி வருவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் மைக்கில் என்ன கேட்டதுன்னா 10 மணி ஆராதனை கேட்டிருக்கோம். அல்லேலூயா. வாங்க வாங்க, முன்னாடி தள்ளி வாங்க, தள்ளி வாங்க, தள்ளி வாங்க. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அள்ளி தள்ளி வாங்க, நல்ல தள்ளி வாங்க. ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, யாரும் போயிச்சுக்காதீங்க, நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமே. சத்தமாக ஒரு அள்ளிலே சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அள்ளிலே சொல்லுங்க. வசனத்தை திரும்ப வாசிமா, டக்குனு வாசிமா. ஆமா, கொஞ்சம் நல்ல சத்தமா வாசி. பாவத்தின் சம்பளம் மரணம். நல்லா கவனிங்க. எந்த மனுஷன், எந்த மனுஷி, எந்த பிள்ளை பாவம் செய்வார்களானா, தவறு செய்வார்களானால் அவர்களுடைய நிலை என்ன என்று சொல்லப்படுகிறது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம். என்னது சம்பளமா? பாவத்தின் சம்பளமா? பாவத்துக்கு வேற கடவுள் சம்பளம் வச்சுக்கிறாரா? வேலை செஞ்சாதான் சம்பளம் கிடைக்கும் நமக்கு. இன்னைக்கு வேலை செய்யறதுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. நான் சின்ன வயசுல வேலை செய்யும் போது சம்பளத்துக்காக வேலை செய்வேன், ஆனா சம்பளம் வாங்கினதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயாவா. பாத்திமா சொல்றாங்க, நானும் இந்த கடைசி காலத்துல சம்பளத்துக்காக வேலை போய் செய்யறேன், ஆனா என் சம்பளம் எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு கடைசியில 100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏசப்பாக்கு தசம்பா கூட கொடுக்க முடியல.